ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். சுவையான பருப்பில்லாத ஈஸி இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு குக்கரில் 10லேருந்து 15 நல்ல பழுத்த தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயம், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண 4லேருந்து 5 பெரிய கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுங்க. இப்போ இது கூட 1/4 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து இந்த கொதிச்ச சாம்பாரில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சுவையான ஈஸி இட்லி சாம்பார் ரெடி. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.